அனைவருக்கும் காலை வணக்கம் சொன்னோமா மதிய வணக்கம் சொல்லணுமான்னு தெரில. ஏன்னா ஒரு முறை காமெடியாக ஒரு விஷயம் நடந்தது. சென்னை மணப்பாக்கம், இது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. ஒருவேளை உங்கள் மைண்ட் வாய்ஸ் அவங்க வந்து தான் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சென்னை மணப்பாக்கத்தில் ஒரு 2 நாள் ஃபங்க்ஷனரி செமினார் ஒன்று நடந்தது. அதில் ஒரு பேச்சாளர் மேலே போகும்போது ஒரு வாட்ச் கட்டிக்கல, பின்னாடி இருந்த கிளாக்கையும் அவர் கவனிக்கல. அவர் கொடுத்த டைமை தாண்டி ரொம்ப நேரம் பேசியிருந்தார். திரும்பி இங்கே மேலே இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்ல பேசிகிட்டே இருந்தார். கடைசியில் எல்லாரும் போய் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, தனி டம்ளர் கொடுக்குறாங்க. முன்னாடி ஒருத்தர் டான்ஸ்லாம் ஆடுறாரு, அவர் விட்றதா இல்லை. எல்லாத்தையும் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டிட்டு கடைசியில் போய் உட்காந்தார். நான் தான் இந்த 2 நாள் ப்ரோக்ராமுக்கு MC 2010. அப்புறம் போயிட்டு நான் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு ஜோக்காக ஒரு விஷயத்த சொன்னேன். உங்கள் கையில் வாட்ச் இல்லை, அட்லீஸ்ட் பின்னாடி கேலண்டரை பார்த்துனீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. பல வருடங்களுக்கு முன்னாடி, திரும்பி நான் இப்போ சொல்ல போகிறது பியூர்லி ஒரு ஃபிக்ஷனல் விஷயன்ற மாதிரி எடுத்துக்கேன். பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய இளைய காலத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. உங்களை மாதிரி பொறுமையாக ஒரு 500-600 பேர் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. எனக்கு தாங்க முடியல. எனக்கு சின்ன வயசு. பின்னாடி ஒருத்தர் போய் கேட்டேன், இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கீங்களா, உங்களுக்கு எழுந்து போகணும்னு தோணலையா? வேறு வழி இல்லைங்க, 30 கிலோமீட்டர் தள்ளி பஸ்ஸில் கொண்டு விட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனிவே 1979 அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா இளைய பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதில் எனக்கு தொகுத்து வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ எனக்கு அந்த முறை அவங்க கொடுத்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த பேர் இமீடியட்டாக ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆல்ஃப்ரட் நோபல், அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை தொகுப்பை பற்றி பேசுவதற்காக எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆடு கீடு எல்லாம் போக ஒரு 30 நிமிஷம் மொத்தம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, சொந்தமாக தான் படித்தாகணும். ஸோ மவுண்ட் ரோடில் LLA லைப்ரரின்னு ஒன்று உண்டு, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய லைப்ரரி. அங்கே போய் ஆல்ஃப்ரட் நோபலுடைய வாழ்க்கை சரிதத்தை படித்தபோது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை வச்சு நான் பேசினபோது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கி முக்கியமாக ஞாபகம் வந்தது. ஆல்ஃப்ரட் நோபல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப ரொம்ப பெரிய செல்வந்தர். 1850-60 அந்த காலத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு முறை இறந்ததாக ஒரு நியூஸ் ஒன்று ஒரு ரிப்போர்ட்டருக்கு போகுது. அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரா, உடனடியாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்தி ஆபிச்சேரின்னு எழுதுவாங்க. இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. பேப்பர் வந்தோன்னு உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு எங்கே போய் பிடிக்கும்? இரங்கல் செய்தி காலம் பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலமில் அவரை பற்றி எழுதுகிறாங்க. அந்த எழுதுறதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறத செத்துட்டா பெட்ரு அப்படின்னு அந்த நிருபர் கீழே எழுதிட்டார். அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃப்ரட் நோபல்ன்றவர் சம்பாதித்த அனைத்து பணமுமே வந்து வெடிகுண்டு மருந்து விற்று சம்பாதிச்ச பணம். அவர் முதல்ல இதை படித்தோன்னே காத்தால் அவர் உட்காந்து தேநீர் அருந்திட்டு படிக்கிறாரு. தன்னை பற்றி ஆபிச்சுவரி படிக்கிறதுன்ற ஒரு துக்கமான செய்தி கிடையாது. முதல்ல அவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. அந்த நிருபரை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி வர சொல்கிறாரு. நிருபர் நேராக வர்றாரு. என்னப்பா இப்படி எழுதிட்டார்? தப்பு தாங்க, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாமல். அது பரவாயில்ல, அது விடு, இவ்வளோ கேவலமாக எழுதிருக்கேன். அவர் சொல்கிறாரா, நான் உண்மை தானே எழுதிருக்கேன். நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்க, ஆனால் உங்களால் என்ன பிரயோஜனம்? உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய போர், இது அனைத்திலும் உபயோகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய வெடிமருந்து. நீங்கள் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமாக நோபல் உட்காந்து யோசிக்கிறார். இது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இவ்வளோ சம்பாதிக்கிறதுன்றது அந்த புக்கு நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது அத்தனை தகவலும் தெரியும். இப்படி வாழறது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவருடைய மனதில் தோன்றிய விஷயம், இந்த உலகை இப்பொழுது இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல உலகமாக மாற்றுபவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நோபல் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து ஒரு பெரிய தொகையை அதை எழுதி அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து புது புது கண்டுபிடிப்புகளுக்காக ஒரு நிதியை உருவாக்குறார்.
அதுலேருந்து வந்தது தான் இந்த நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தமாக 2-3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. இந்தியர்கள் இல்லை இந்தியாவிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் இதுக்கு ஒரு பெரிய போட்டியே நடக்கும். வெவ்வேறு சப்ஜெக்ட், இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்துடுச்சு. இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய காலகட்டம், பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம், அது இன்னைக்கா நாளைக்கா என்னைக்குன்றது தெரியாது. அது முடிந்து உங்களுடைய அந்திம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூம் ஸ்டோன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த கல்லறை சவப்பெட்டியில் பிறந்த தேதி இறந்த தேதி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டேஷ் இருக்கும், ஹைஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைஃபன் தான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை. உங்களுடைய கல்லறை பெட்டியில் நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தீங்களோ அதில் பிறந்த தேதி இறந்த தேதி நடுவில் ஒரு ஹைஃபன். ஏன் வெறும் ஹைஃபன் போடுறாங்கன்னா எழுதுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்கோ, உங்களை பற்றி இந்த உலகம் பேசுவதற்கோ, இந்த உலகத்தில் நீங்கள் செய்த சாதனைகளோ சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்றது அந்த வெறும் ஒரு ஹைஃபன் இருந்ததுன்னா குறிக்கும்னு சொல்லி நான் சிறு வயதில் படிச்சிருக்கு. அப்போ ஒரு பெரிய ஆங்கில அறிஞர் எழுதின ஒரு விஷயம் எனக்கு பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய, முக்கியமாக ஸ்கூல் காலேஜஸில் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்ன எழுதுறாருன்னா, உலகத்தில் ஒரு 1000 பேர் பிறந்தாங்கன்னா 1000ல் ஒரு மனிதர் தான் வாழ்க்கையை 2 முறை வாழ்கிறார்கள், மற்றவர்கள் அனைவரும் ஒரு முறை தான் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு காரணத்தை எழுதுறார். அந்த 2 முறை வாழ்பவன் யாரு, ஒரு முறை வாழ்பவன் யார்? இந்த ஒரு முறை 999 பேர் வாழறவங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, இறந்து விடுகிறார்கள். அந்த ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அந்த ஒரு ஆள் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் எதற்காக ஒரு பிறவி எடுத்தேன், என்னுடைய பணி என்ன, என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன, நான் என்ன சாதிக்க வேண்டும் யோசிக்கிறேன் ஒரு ஆள். அந்த ஒரு ஆள் மட்டும்தான் அது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் 20 வயசுலையோ 30 வயசுலையோ 40 வயசுலையோ அதை கண்டுபிடித்ததுக்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கையின் உண்மையான விஷயத்தை, எதுக்காக நான் பிறந்தோன்றதை யோசிச்சு கண்டுபிடிச்சதை வாழறது தான் உண்மையான 2வது வாழ்க்கை. அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த அறிஞர் எழுதுறார். நம்ம பல பேருக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக வாழ்க்கையில வரணும். ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்த ஆசிரமம் விட்டு மெயின் ரோடு போய் சேர்றீங்க. இந்த மெயின் ரோடில் போனீங்கன்னா வலது பக்கம் ரோடு ஆத்தூர் பக்கம் போகும், இடது பக்கம் ரோடு சேலம் பக்கம் போகும். அந்த ரோட்டில் நீங்கள் நின்றுட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் போகக்கூடிய ரோடை காமிச்சு இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் பதில் சொல்கிறவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை என்ன கேட்பாரு, நீ எங்கே போகணும்னு கேட்பார். நான் அவர்கிட்ட கேட்கலாம், இல்லை நான் எங்கே போனால் உனக்கு என்ன, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தானே கேட்டேன். சார் இந்த ரோடு எங்கே வேணால் போகும், உலகளாவி எங்கே வேணால் போகும். நீங்கள் எங்கே போகணும்னு தெரிஞ்சதுனா தான் இந்த ரோடு எங்கே போகுதுன்றது என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் மெயின் ரோடு போயிட்டு ரைட்டில் போனாலும் சென்னைக்கு போக முடியும், லெஃப்ட் போனாலும் சென்னைக்கு போக முடியும். ரைட்டு போனீங்கன்னா நீங்கள் விழுப்புரம் வழியாக, உளுந்தூர்பேட் விழுப்புரம் அந்த வழியாக போகணும். இந்த பக்கம் போனீங்கன்னா சேலம் வழியாக போயிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த வழியாக போகணும். இதுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சின்ன வயசில் நம்மளுக்குலாம் சொல்லுவாங்க, செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லுவாங்க. நாள் ஃபுல்லாக அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அது நல்லா புண்ணாக்க போட்டு அரைச்சி எண்ணெயை எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அது அங்கேயே தான் நிற்கும். இதை போன்ற நம்ம பல பேர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, எதற்காக பிறந்தோம், இந்த பிறவி ஏன்? ஒரு முறை சார்ஜி மகாராஜ் இதை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். இந்த உலகம் உருவாகி இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1400 கோடி வருடங்கள் ஆனதுதான் சொல்றாங்க. 14 பில்லியன் இயர்ஸ் ரஃப்லி. இதுல இந்த உலகம் பூமி நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பில்லியன் இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி வருடங்களாக இந்த உலகம்ன்றது இருக்கு. இந்த உலகத்துல இந்த மனிதன் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளோ வருஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் அந்த பிரிமிட்டிவ் ஃபார்மேட்லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் வருஷங்கள் இருக்கும். அதில் உண்மையாக தன்னை உணர்ந்து தன்னால் ஏதோ செய்ய முடியும்ன்றது மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000-10,000 வருஷம். ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் சொன்னார், கடவுளுக்கு தன்னுடைய படைப்பை பார்த்து போர் அடிச்சு போயிடுச்சான். எல்லாரையும் நான் உருவாக்கி கீழே அனுப்பிச்சிட்டேன், இதில் ஒரு ஜென்மம் கூட, ஒரு ஜந்து கூட, அதாவது இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ஜீவராசிகளுக்கு மேலே, தரைக்கு மேலே 2 கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்கு. தண்ணிக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, அது விடுங்க, நான் சொன்னது கடல் தண்ணீர். இந்த 2 கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் தான் ஏன் பிறந்தோம், நம்ம எங்கேருந்து வந்தோம், எதற்காக பிறந்தோம், எதுவாக நான் மாற வேண்டும் சிந்திக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதை பார்த்தபோது தான் கடைசியாக கடவுள் ஒரு முடிவெடுத்து இந்த மனிதன்ற பிறவியை உருவாக்கினதா சொல்லுவாங்க.
மனிதனுக்கும் மற்ற இனங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு வித்தியாசம். மற்ற 5 குணங்கள் நம்மள்ட்ட இருந்தாலும் அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால பகுத்து அறிய முடியும். தி எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சன்ஸ்கிரிட்ல இதுக்கு பேரு விவேகம், விவேகான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த நரேந்திரன் அப்படின்ற ஒரு மனிதனுக்கு விவேகானந்தர் என்ற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிறவி என்ன, எதற்காக இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், உண்மையான என்னுடைய பிறவியின் லட்சியம் என்ன அப்படின்றத தன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக கண்டுபிடித்து அந்த உண்மையான ஆனந்தத்தை அடைந்தவர் என்றதுனால விவேகம் ஆனந்தம் செலுத்தி விவேகானந்தா அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டதா சொல்லுவாங்க. நம்மளால மட்டும்தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு விளைவு உருவாகிறது என்றால் இந்த விளைவு எதனால் உருவாகிறதுன்ற காரணத்தை நம்மளால மட்டும்தான் யோசிக்க முடியும். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா இந்த சந்தோஷம்ன்றது ஒரு விளைவு, இதனுடைய காரணம் என்ன? நான் துக்கமா இருக்கேன்னா இது ஒரு விளைவு, இதனுடைய காரணம் என்ன? நான் இன்னைக்கு பணக்காரனா இருக்கேன்னா இது ஒரு விளைவு, இதனுடைய காரணம் என்ன? நான் புத்திசாலியா இருக்கேன்னா அது ஒரு விளைவு. நம்மளால மட்டும் நான் விளைவு என்ன என்பதை 2 விதமாக பார்க்க முடியும். விளைவு உருவான பிறகு ஐயோ இப்படி விளைவு ஆயிடுத்தேன்னு சொல்லி காரணத்தை நொந்து கொள்ளலாம். இது ஒரு 99% மக்களுடைய வாழ்க்கை வழி. 1% மக்கள் விளைவுகளை என்னால் உருவாக்க முடியும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள். விளைவுனா என்ன? அடுத்த 1 வருஷத்துல நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும், இல்லை படிச்சிருக்கணும், இல்லை ஆன்மீகத்தில் நான் இவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கணும், இல்லை இவங்க சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஜோனல் ஆசிரம் கட்டி இருக்கணும். இந்த விளைவை தீர்மானித்து அந்த விளைவை காரணப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஜென்மம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனிதனால் மட்டும்தான் முடியும். ஆனா இந்த பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக நம்ம புரிந்து கொண்டது வேற. ஆனால் ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய உண்மையான பகுத்தறிவு என்பது, ஒரு முறை அழகா ஒருத்தர் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஒருத்தர் சார்ஜி மகாராஜா கேட்டார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு நீங்க கடவுள்னா என்னன்றத புரிய வைங்க அப்படின்னார். சரி, நான் பயங்கர பிலசாபிக்கலா பயங்கர அப்படியே புதுசா சொல்ல போறாரு. சொன்னது ரொம்ப நூதனமான விஷயம். அப்படின்ற போது அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னார். God is nothing but the best version of the human being அப்படின்னு சொன்னார். கடவுள் என்பவர் யார் என்றால் மனிதனுடைய ஒரு சிறந்த வடிவம். நம்ம இப்ப இருக்கிறது ரொம்ப லோயஸ்ட் லெவலில் இருக்கும். நம்மளுடைய மிஷன்லயே நீங்க பார்த்தீங்கன்னா மிருகமாக இருக்கும், மிருகத்திலிருந்து ஒரு மனித நிலைக்கு மனிதத்திலிருந்து கடவுள் நிலைக்கு போறதுன்னு சொல்லி நம்மளுடைய குருநாதர்கள்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு அருமையான அந்த ஒரு டெஃபினேஷன், காட் இஸ் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஸோ மனுஷன் இருக்கான்றது யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே எதை சொல்றாங்க, எனக்கு அது தெரியல, இப்போ நீ தான்ப்பா கடவுள். ஆனா கடவுளுடைய பெஸ்ட் வெர்ஷன் உங்ககிட்ட இருக்கு, அதை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ வெறும் மனிதனாக இருக்கு. இது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால், தாஜி ஒரு முறை ரொம்ப அழகாக ஒரு டாக்ல எக்ஸ்பிளைன் பண்றார், எது ஒரு மனிதனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்ம நார்மலா குறிக்கோள்னு வச்சுப்போம், குறிக்கோள் வேற ஆசை வேற. நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கு. வாழ்க்கையில பெரிய பணக்காரன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், இது மாதிரி வெவ்வேறு எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனா எல்லா ஆசைகளுமே குறிக்கோள்களாக மாறுவது இல்லை. குறிக்கோள் என்பது எனக்கு இந்த ஆசைகளை வடிவமைத்து ஒரு போர்ஷன் கொடுக்குது. நான் பணக்காரன் ஆகணுன்றது ஆசை, குறிக்கோள்ன்றது எனக்கு பேங்க் டெபாசிட் 10 கோடி ஒன்றுன்றது. ரொம்ப தெளிவாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்கலாம். இல்லை நான் ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு வரணும், மைண்ட் ரீஜனுக்கு வரணும், சென்ட்ரல் ரீஜனுக்கு வரணும், 13 பாயிண்ட்டுக்கு வரணும், ஏதோ ஒன்று. இந்த குறிக்கோளை வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், சிறு வயதில் நீங்கள்லாம் பௌதீகம் படிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டீச்சர் ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கையில் ஒரு பஞ்சை கொடுத்துட்டு அந்த பஞ்சை சூரியன்ட்ட காட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் காமிச்சாலும் மிஞ்சி போனால் அந்த பஞ்சானது வெறும் சூடாகும், அவ்வளோதான். ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூத கண்ணாடி, பாட்டி கண்ணாடினுவாங்க, அதை கையில் கொடுத்து ஒரு ஆங்கிள் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஸ்பிளிட் செகண்டில் இந்த பஞ்சு பற்றிக்கும். அதே சூரியன், அதே பஞ்சு, நடுவில் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத கண்ணாடியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஃபோக்கஸ், குழுமுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பஞ்சு பற்றிக்குது. இப்போ இந்த நெருப்பு உருவாகுவதற்கு என்ன காரணம்னா, அந்த சூரியன்ற ஒளி வெளியில இருக்கு, இந்த மனிதனுக்கு இந்த நெருப்பு இந்த பஞ்சில் கொடுக்க வேண்டும் என்ற குறிக்கோள் வருகிறது, அந்த கண்ணாடியை கொடுக்குறான்.
இதை போன்று என்னுடைய வாழ்க்கையில் எதை விளைவாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற போது தாஜி சொன்ன விஷயம்தான் இது. இருப்பதற்குள் ஒரு மனிதனால் பல குறிக்கோள்களை அமைக்க முடிந்தாலும் இருப்பதற்குள் எந்த குறிக்கோளை அமைக்க வேண்டும் அவர் சொல்றாருன்னா, எந்த ஒரு குறிக்கோளை நீ அமைப்பதன் மூலமாக எல்லா குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைத்துக்கொள். இது ரொம்ப 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 உங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற்போல் இந்த கேள்வியானது உங்களுடைய புரிதலானது மாறிட்டே வரும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஞானியை போய் கேட்டீங்கன்னா, இருப்பதற்குள் பழுத்த ஞானி, எல்லாத்தையும் பார்த்தவர், அவர் என்ன சொல்வாரு? எந்த ஒரு குறிக்கோளை அடைவதன் மூலமாக எல்லா குறிக்கோளையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைத்துக்கொள். இதற்கு அழகாக பாரதத்திலேருந்து ஒரு கதை நான் பல இடத்துல சொல்றது உண்டு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு 18 நாள் நடக்குது. கடைசியில் யார் ஜெயிச்சான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கௌரவர்களோட சேனை பாண்டவர்கள் சேனையோட 10 மடங்கு பெரியதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இருந்த வீரர்களாக இருக்கட்டும், படைபலமாக இருக்கட்டும், எல்லாமே 10 மடங்கு பெரிது. இருந்தாலும் பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நிராயுத பாணியாக அவர் முதலே ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு விஷயம், நான் எந்த காரணத்தை கொண்டு சண்டையிட மாட்டேன், என் கையில் இருக்கிற சங்கு சக்கரம் வராது, வேணும்னா என்னை எடுத்துக்கோ, இல்லை நீ வா அப்படின்னு பாண்டவர்கள் கூப்பிடுறாங்க. நிராயுத பாணியாக நின்று அவர் நிற்கக்கூடிய அந்த ஒரே காரணத்தினால பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதை தவிர வேற என்ன கடவுள் கொடுப்பார் என்ற புரிதலை நமக்கு தெளிவாக சொல்லுவதற்காக பாரதத்தில் இந்த கதையை நான் பார்க்குறேன். அப்படி நீங்க உண்மையான புத்திசாலியா இருந்தா, ஒரு ஞானியானவர் எதை குறிக்கோளாக வைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது இந்த கிரியேஷனுக்கு, இந்த மொத்த பிரபஞ்சம் உருவாவதற்கு காரணமாக இருந்ததோ அதுவே என்னோட குறிக்கோளாக மாறியாச்சுன்னு வேற என்ன வேணும்? இப்போ கடவுள் உங்க முன்னாடி வர்றாரு, உனக்கு எவ்வளோப்பா வேணும், எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நம்ம ஊர் மகளிர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கடன் இருக்குங்க அடைச்சிருங்க, ஒரு 10 லட்சம் வேணும், 1 கோடி வேணும், 100 கோடி வேணும். தாஜி ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன நீ எடுத்துன்று என்னை உனதாக மாற்றிக்கொள். அப்படி ஆயாச்சுன்னு சொன்னா, சார்ஜ் மகாராஜை பத்தி ஒரு முறை அழகாக ஒரு கதை சொன்னார். ஒரு அரண்மனைக்கு போயிட்டு ராஜாவோட இருக்கிறது பெஸ்டா, ராஜாவை ஆறுது பெஸ்டா அப்படின்ற போது ராஜாவோட இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா ராஜாவை ஆனீங்கன்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ராஜாவோட கிரீடம்ன்றது முட்களாலான கிரீடம் சொல்லி சார்ஜ் மகாராஜ் சொல்லுவார். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் கூடயே இருந்துட்டோம்னா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கும் அவர் சொல்ற லைஃப் லாங் என் கூடயே இருக்கு. இந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு உண்மையாகவே நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு குறிக்கோள்ன்றது அமைத்து அந்த குறிக்கோளை என்னால் காரணப்படுத்த முடியும் சொன்னா எதை குறிக்கோளாக வைக்க வேண்டும் என்பது முக்கியமாக நீங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை வச்சுட்டோம்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு 1000 கோடி சம்பாதிச்சா அதுல 500 கோடி அடக்கம், 10 கோடி அடக்கும். ஆனா 10 கோடி தான் நீங்க குறிக்கோள் வச்சுட்டீங்க, அது 1000 கோடி அடங்காது. எது எல்லையில்லா தன்மை இன்ஃபினிட்டியோ அதை குறிக்கோளாக வைப்பதன் மூலமாக இதை யாரால புரிய முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனால மட்டும்தான் முடியும். மனிதன் நாங்க சொல்றது மனித பிறவி, நம்மால மட்டும்தான் எது விளைவாக ஆக்க முடியும். இதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். ரீசெண்டா உங்களுக்கு அந்த உலகத்திலேயே இருப்பதற்குள் பணக்கார மனிதர் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்கை பத்தி வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அவருடைய சொத்து மதிப்பு $1 trillion மதிப்பை தாண்டி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சின்ன மனக்கணக்கு போட்டு நம்மளே பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இது எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு கூட தெரியாது. $1 million அப்படின்றது கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய். 1 கோடிக்கு நம்மளுக்கு 9 கோடி எவ்வளவு ஜீரோன்றது தோராயமா தெரியும். 1000 மில்லியன் சேர்த்தீங்கன்னா 1 பில்லியன். 1000 பில்லியன் சேர்ந்தது 1 ட்ரில்லியன். இப்போ $1 trillion எவ்வளவு பணம், எவ்வளவு ஜீரோ இருக்கு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று பக்கத்தில் போட்டுங்க, ஒரு 50 ஜீரோ போடுங்க, ஏதோ ஒன்று இருக்கும். அதை போன்று அவர் சொல்றாராம், இந்த $1 trillion எனக்கு கம்மி, நான் $3 trillion சம்பாதிப்பேன். ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தாஜி ஒரு முறை பியூட்டிஃபுல்லா சொன்னார், இது அனைத்துமே ஆன்மீகத்தில் வரும் பொழுது, ரஜினி பாஷையில் சொன்னா ஜுஜுபி, இது அனைத்தும் ஒண்ணுமே கிடையாத ஒரு உண்மையான நிலையை ஆன்மீகம் என்று முழுக்க கொடுக்கிறது. இந்த மாதிரி ஆசிரமங்கள்லாம் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆசிரமத்தை ஒரு முறை சார்ஜ் வர ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையான அக்கறையை அடைவதற்கு இடைப்பட்ட பிரதேசத்துக்கு ஆசிரமன்ற பேருன்னு ஒரு டாக்ல சொன்னார்.
அது ஒரு போட்டு மாதிரி இந்த சைடுலேருந்து அந்த சைடுக்கு உங்களை கொண்டு போய் ஆன்மீகம்ன்ற அந்த உண்மையான கரையில் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதையே நீங்கள் வேற விதமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரம், ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, அந்த ஆறில் ஓடக்கூடிய நீரானது 2 பக்கம் கரையும் தொட்டு கொண்டு ஓடும். அதனால உண்மையான ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த 2 கரையும் தொட்டு ஓடக்கூடிய ஆறை போன்றது நம்மளுடைய வாழ்க்கை. 2 சைடில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நம்மளால வாங்க முடியும். பல பேருக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு குழப்பம் என்னன்னா, நான் நிறைய இடங்கள்ல போகும்போது என்ன கேட்டிருக்காங்க, நீங்களாம் தியானம் பண்றீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். ஏங்க அப்படி கேட்குறீங்க? இல்லைங்க, பாவம் தியானம் ஆன்மீகம்னா நீங்கள் அங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்திலேயே இருப்பதற்குள் பெரிய 3-4 நட்சத்திரங்களுடைய பேரை நம்மளுடைய ரிஷிகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே இருப்பதற்குள் பெரிய 3-4 நட்சத்திரங்களுடைய பெயர். எப்போ? 7000 வருஷத்துக்கு முன்னாடி. 7000 வருஷத்துக்கு முன்னாடி டெலிஸ்கோப் கிடையாது, உங்களுடைய அந்த வெளியில் போய் பார்க்கக்கூடிய சேட்டலைட்டு கிடையாது, எதுவுமே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பொழுது, அவர்கள் கண்களை மூடி தியானம் செய்து, அவங்களுக்கு ஒரு முறை சார்ஜ் முறை அழகாக சொன்னார், தியானத்தின் உண்மையான அப்ளிகேஷன் என்ன, எங்கே இதை யூஸ் பண்ண முடியும்னு கேட்ட பொழுது ஒரு முறை அழகாக சொன்னார், உனக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் சந்தேகம் இருக்கிறதோ, எந்தெந்த விஷயம்லாம் உனக்கு புரியலையோ, அதை நீ தியான பொருளாக மாற்றி தியானம் செய்தால் அதன் மூலமாக அனைத்திற்கும் பதில் கிடைக்கும். அது தியானத்தினுடைய முக்கியமான அம்சம் அல்ல. இருந்தாலும் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். பல சயின்டிஸ்ட் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, பல மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம், பல மேத்தமேட்டிஷியன்ஸ் கணித மேதைகள்லாம் சால்வ் பண்ணுறாங்க. எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இரவு படுப்பதற்கு முன்னால் அந்த பிரச்சனையோ அந்த கணித ஈக்குவேஷனையோ மைண்டில் போட்டுட்டு அவங்க அசை போட்டுட்டு தூங்க போய்டுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ தியானம் என்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நீங்கள் கார்த்தால சத்சங்க்கு முன்னாடி உங்களுக்கு தியானம்னா என்னன்றதை பற்றி சொன்னபோது சொன்னாங்க, உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் உட்காருங்கள். தியானம்ன்றது என்ன? ஒரு ஆப்ஜெக்டிவை, ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து, அந்த குறிக்கோளின் மனதில் வைத்து அதன் மேல் தியானம் செய்து அந்த குறிக்கோளாக மாறுதல். இவ்வளவுதான் மொத்த விஷயம், தியானத்தினுடைய சாராம்சம். அப்படின்ற போது அந்த டூல், தியானம்ன்ற டூல் உங்களுக்கு கையில் கிடைச்சிடுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் எதற்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் புரியலையா, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தியானம் செஞ்சோன்னா அந்த விஷயம் உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒன்று பெருசாக சாதிக்கணுமா, பல மாணவர்கள் பல பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது கேட்பாங்க, இதனால் எங்களுடைய கார்ப்பரேட் லைஃப்பில் எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? பல இடங்களில் நீங்கள் கார்ப்பரேட் லைஃப்பில் எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு பிஸ்னஸ்மேனாவோ கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோளில் தெளிவு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் அடைவதற்கு எது உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையோ அது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம், ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவனுக்கு படிப்பு மட்டுமே குறியாக இருக்கும் பொழுது சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை தாஜி அடிக்கடி சொல்லு, ஏ நெத்தி இது இல்லை, இது இல்லை. என்னுடைய மனதில் குறிக்கோள் தெளிவாக இருக்கும் பொழுது இது என்னுடைய குறிக்கோள் இல்லைன்றதை நான் தெளிவாக புரியும் பொழுது எனக்கு குறிக்கோள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. துரோணாச்சாரியரை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு அர்ஜுனன்னா செல்ல பிள்ளையா இருக்கான், மற்றவங்கள உங்களுக்கு பிடிக்காதா, நாங்களும் தானே அம்பு விடுறோம், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி வர சொல்கிறாரு. எல்லாரையும் நிற்க சொல்கிறாரு. ஒருத்தர் இது மாதிரி ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்தை மேலே ஒரு கிளி உட்காந்துருப்பாரு, அந்த கிளியை பார்த்து நீ அதனுடைய கண்ணில் நீ அம்பு விடணும் அப்படின்றாரு. நான் விடுறேன்னு தோறான். உன் கண்ணில் என்ன தெரியுது? சுற்றி இவ்வளோ மரம் தெரியுது, இவ்வளோ மண் தெரியுது, அவ்வளோ பறவைகள் தெரியுது, பச்சை பசேல்னு இருக்கு, நீ எப்படி நீ அடிக்க மாட்டே, இதனால விடுன்றாரு. அம்பு படலை. இது மாதிரி வரிசையாக எல்லாருமே விட்டுட்டு வராங்க. யாருடைய அம்பும் அந்த பறவைகளோட கண்ணில் படவில்லை. கடைசியாக அர்ஜுனனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு அதே கேள்வி அவன் கேட்குறாரு. அவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், அந்த இமையில் கூட இந்த பாப்பா, அந்த பியூப்பான்னு அது மட்டும் தான் என் கண்ணில் தெரியுது, இப்போ அம்பு விடுன்றான். அந்த அம்பு கரெக்டாக அந்த பறவையினுடைய கண்ணில் போய் படுகிறது. அப்போ மற்றவங்கள பார்த்து சொல்கிறான், அவனுடைய குறிக்கோளில் எவ்வளோ தெளிவு இருப்பார். அவன் மைண்டில் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. குறிக்கோளில் தெளிவாக இருந்ததுன்னா
இப்போ நீங்கள் கார் எடுத்துட்டு இப்போ திரும்பி நீங்கள் காரோ 2 வீலரோ இல்லை இந்த வந்த பஸ்லேயோ போறீங்கன்னா எங்கே போறீங்கன்றது தெளிவு இருந்ததுனா தான் அங்கே போய் சேர முடியும். அப்படி இல்லைன்னா செக்குமாடி ஊர் போய் சேராதவங்க சுற்றிட்டே இருக்கணும். இந்த ஆன்மீக பாதை முக்கியமாக இந்த மாதிரி ஆசிரமங்களாக இருக்கட்டும், எங்களுடைய மிஷனாக இருக்கட்டும், நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெளிவை கொடுப்பது. தெளிவுன்னா குறிக்கோள் எதுன்ற தெளிவு இல்லை, உங்களுடைய மனதை எப்படி செயல்படுத்த முடியும் என்ற தெளிவை கொடுப்பது. அதை செயல்படுத்த நீங்கள் இறங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளின் சுமைகளை இறக்கி வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு இன்னொரு டூல்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சுத்திகரிப்பு. புதுசாக வந்தவங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சுத்திகரிப்புன்ற விஷயம் சொல்லி தருவாங்க. இந்த சுத்திகரிப்புன்றது என்ன? எனக்கு தினசரி அன்றாட பிரச்சனைகள் பல இருக்கு. ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறேன், எங்கேயாவது போகும்போது எது நடந்தாலும் ஏதோ ஒரு தடங்கல்கள் வருகிறது. இந்த தடங்கல்கள் என்னுடைய உணர்வுகளில் சில பிரதிபலிப்புகளை ஏற்படுத்துகிறது. அது எனக்கு சுமையாக தெரிகிறது. அந்த சுமைகளை எப்படி அன்றாடம் நீங்கள் பால் காய்ச்சக்கூடிய பாத்திரமோ சமையல் பாத்திரமோ இல்லை அழுக்கான சட்டையோ அன்னைக்கு துவைச்சு இல்லை நீங்கள் அதை சரி பண்ணி வைக்கிறீங்களோ அதை போன்று அன்றாடம் அந்த சுமைகளை சுலபமாக இறக்கி வைக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ் பல கேர் கிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு கேர் கிவர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டோட அவங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு தான் மைண்டில் டென்ஷன் ஜாஸ்தி. என்ன ஆகுமோ, நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ, என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அடுத்தது என்ன. இந்த பிரச்சனைகளை அன்றாடம் இறக்கி வைப்பதற்கு ஒரு சுலபமான வழின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய இரண்டாவது எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிப்புன்ற விஷயம். காலையில் எழுந்தவுடன் தியானம், குறிக்கோளை ஒட்டிய தியானம், சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயம். இது இரண்டையும் தாண்டி என்னை மீறி ஒரு சக்தி இருக்குது. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் அதை சமாளிக்க முடியாத பொழுது என்னை விட ஒரு உயரிய சக்தியுடன் என்னை இணைத்து கொள்ள முடியும் என்பதை புரிய வைப்பதற்கு பிரார்த்தனைன்ற விஷயம். எங்கள் மொத்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் 3 விஷயங்கள் தான்: தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. வேற ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், 5 வருஷம் கழிச்சு என்ன, 10 வருஷம் கழிச்சு என்ன? இதுக்கு சார்ஜ் முறை அழகாக பதில் சொன்னார். ஒரு மரத்தை முதலாக நீங்கள் நடுகிறீர்கள். இன்னைக்கு காத்தால கூட ஒரு மரம் என்ன நட சொன்னாங்க. மரம் நட்டோன்னா நான் முதல்ல என்ன பண்ணேன், கொஞ்சம் அதுக்கு எரு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டேன். நாளைக்கு என்ன பண்ணுவேன், திரும்பி கொஞ்சம் எரு போட்டு களை எடுத்து தண்ணி விடுவேன். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், திரும்பி கொஞ்சம் எரு போட்டு களை எடுத்து தண்ணி விடுறது. இது 3 தான் நம்மளுடைய சிஸ்டம். உங்களுக்கு இந்த எருவாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் டிரான்ஸ்மிஷன் பிராணாகுத்தின்னு சொல்லுவாங்க. களை எடுக்கிறது சுத்திகரிப்பு மாதிரி. இது 2 முடிந்ததுக்கு அப்புறம் மேலே இருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன தேவையோ அதற்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அந்த செடியிலிருந்து எது வர வேண்டுமோ அது வந்து அதனுடைய பலனை நாம் சுவைக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாகிறோம். இவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு. அதே தியானம், அதே சுத்திகரிப்பு, அதே பிரார்த்தனை. இதனுடைய டெப்த்து மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு புதுசாக புரிய ஆரம்பிக்கும். கடவுள் தன்மையை நோக்கி நான் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு இன்னும் பல விஷயங்கள் இன்னும் டீப்பாக புரிய ஆரம்பிக்கும். ஒரு முறை புத்தர்கிட்ட கேட்டதா இந்த கதையை நீங்கள் படிச்சிருக்கலாம். பல இடங்களில் நான் சொன்னது உண்டு. தியானம் செஞ்சனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு புத்தர் ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு ஒரு புத்தர் சொன்னாராம், எனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட இருந்த கோபம் போயிடுத்து, என்கிட்ட இருந்த அகங்காரம் போயிடுத்து, என்கிட்ட இருந்த பல ஈனத்தன்மைகள் என்னை விட்டு போயிடுத்து. இப்போ நான் ஒரு சுத்தமான ஒரு கடவுளுக்கு பிடித்த மனிதனாக மாறியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னதாக சொல்லுவாங்க. எங்களுடைய தியான பயிற்சியில் எதையும் நீங்கள் அடைய போகிறீங்கன்னு நான் சொல்கிறதே இல்லை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் மனதளவிலும் உள்ளத்தில் உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளும் இன்னும் ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங்கை எங்களால் கண்டிப்பாக முதல் 2, 3வது நாட்களிலேயே கொடுக்க முடியும். இன்று அநேகமாக முதல் முறை தியானத்தில் உட்கார்ந்தவர்கள் அனைவருக்கும் அந்த சுவை கண்டிப்பாக கிடைச்சிடும். கிடைக்கலாம் தப்பு இல்லை, அடுத்த முறை அதுக்கு அடுத்த முறை கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ஆசிரமங்கள் எங்களுக்கு முக்கியமாக மீண்டும் மீண்டும் மனதில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் உருவானன்னு எனக்கு முன்னால் பேசிய பல சகோதரர்கள், ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், தனபாலா இருக்கட்டும், ரவீந்திரனா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், ஓசுமணியா இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு கூட்டுப்பணி. யாராலையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தனியாக செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் கூட்டாக செய்ய வேண்டிய விஷயம். இந்த ரிலே ரேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஒருத்தர் 100 மீட்டர் ஓடுவார், ஓடி முடிச்சோன்னா அடுத்தவர்கிட்ட குச்சியை கொடுப்பாரு, அதே மாதிரி ஓடும். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இதுவும்.
அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போகிறோம். இதே மாதிரி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் மதுரையில் 60 ஆண்டுகள் அந்த சென்டர் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கே பேசும்போது நான் சொன்ன விஷயம் அதே தான். அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் போடக்கூடிய விதையின் மரத்தின் நிழல் வருன்ற ஒரு திருப்தி எனக்கு போகும். நான் போடும்போது என்னால் அந்த நிழலை பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரு மரம் நட்டேன், இந்த மரம் அது வளர்ந்து அதனுடைய நிழல் கொடுக்கும்போது நான் இருக்கேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இதன் மூலமாக ஒருத்தர் நிழல் பெறுவார்ன்றது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் 30 வருஷம் கழிச்சு வர வேண்டிய நிழலுக்கு நான் ஏங்க இன்னைக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரம்யமான மரங்கள், டாக்டர் ரவீந்திரன் பேசும்போது சொன்னார்ல, எவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை இடம் சொல்லி சொன்னார். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் போட்டுட்டு போனது தானே. அப்படின்னா எனக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. இப்போ நான் நல்லா இருக்கணும்னா நான் முதல்ல எனக்கு நல்லா புரியணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்டர்ப்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மார்க்கத்தில் நாங்கள் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முடிந்த அளவுக்கு உங்களுக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவன் நிம்மதியாக இல்லைன்னா தமிழ் படத்தில் சொல்கிறவன் ஏன் ஃபீஸை பிடிக்கிட்டான் அப்படின்வான். அவங்களுடைய மனது நிம்மதி இல்லைனாலோ, அவங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லைனாலோ, அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இல்லைனாலோ என்ன நடக்கும்னா அவங்களுடைய சுமைகளே உங்கள் மேலே இறக்க ஆரம்பிக்குவாங்க. உங்களால் அதை சமாளிக்க முடியாது. உண்மையான புத்திசாலி என்பவன் தன்னை சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு ஊரில் 1000 பேர் இருந்து ஒருத்தன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் வீட்டை அத்தனை பேர் புரிய வைப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட மட்டும் தான் பணம் இருக்குது. எல்லாரும் அங்கே தான் வந்து ஆட்டையை போட்டாங்க, திருடுறவங்களாம் அங்கே தான் வரும். 1000 பேர் பணக்காரன் ஆகிட்டா ரியல் லைஃப்பில் 1000 பேர் பணக்காரன் ஆகிறாங்களோ இல்லையோ, ஆன்மீகத்தில் அத்தனை பேருக்கும் ஆன்மீக பணக்காரர்கள் ஆகுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இதை போன்ற ஆசிரமங்கள் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். நமக்கு நம்மை தாண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போகணும். டெல்லி பகுத் தூரன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. டெல்லி போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஒரு பெரிய இடத்தை நீங்கள் கான்கர் பண்ணணும், அடையணும், ஒரு பிரதேசத்தை பிடிக்கணும்னா அந்த கேபிட்டலை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கேபிட்டலை பிடிக்கணும்னா நான் பல பிரச்சனைகளை தாண்டி ஆகணும். அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல. ஆனால் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆசிரமம் பட்ட கஷ்டத்தோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த சந்ததிக்கு வரும்போது இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 12-14 கிராமங்களில் 40-50 பேருக்கு மேலே தியானம் பண்ணி ரெகுலராக இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. மனசுக்கு சந்தோஷமான விஷயம். பல இடத்துல நாங்கள் தியான மையங்கள் சொல்லி வீட்டிலேயே இப்போ நம்ம தியான மையத்தை இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை மாதிரி ஆசிரமம் மட்டும் நம்மளால் கட்டிட்டு தியானத்தை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போக முடியுமான்றது தெரியாதுன்னு சொல்லி அனைத்து வீடுகளிலும் தியானம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் பல தூரம் போக வேண்டும். இந்த பயிற்சியை நம்ம நல்லா எடுத்துப்போம். சேலம் ஆசிரமம் இவ்வளோ தூரம் வந்து இந்த பெரிய 20வது ஆண்டு முதல் ஒரு துவக்க விழாவில் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2010 நான் முதலாக மண்டல பொறுப்பாளராக இங்கே வந்தபோதும் சரி, இப்போது இந்த மாநிலத்தில் பொறுப்பாளராக வரும்போதும் சரி, இங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள், ஒரு குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே வந்து லீனியர் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சுமூகமாக நடந்துட்டு தான் வாழ்க்கையில் போர் அடிக்கும். அதனால் அங்கங்கே சில சிக்கல்கள் எங்கே போனாலும் இருக்கும். அதையும் தாண்டி பல விஷயங்கள் நல்லா நடந்துட்டுருக்கு, இன்னும் நிறையா நடக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆசிரமத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததற்காக பிரயத்தனப்பட்டு மாஸ்டரோட பணியை செஞ்சதுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். புதுசாக வந்தவங்க அனைவரும் இந்த பாதையை தொடர்ந்து பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்த விஷயத்தினுடைய அருமை உங்களுக்கு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். பல இடங்களில் நமக்கு அன்னைக்கு தெரியறது இல்லை. வாழ்க்கையில் நடந்த பெரிய விஷயங்கள் இன்னும் நிறைய தூரம் போனோம். எல்லாரும் ஒன்றாக பயணிப்போம். இன்னும் சேலம் மாவட்டத்தில் 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மார்க்கத்தில் சேர்ந்து இந்த மார்க்கத்தினுடைய முழு பலனை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.